படத்தோட காஸ்டியூம் மாற்றுன்னு சொன்னேன்ல, மாற்று. இங்கே பாரு, சீன் பேப்பர், பெரிய சீன், நிறையா டயலாக்ஸ் இருக்கான், ஒழுங்காக படிச்சிரு. ஏன் இப்போ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுமா. இப்பதான் சிஸ்டர் கிட்ட பேசினேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நடிகையா இருக்கிறதுனால என்ன சேர்த்துக்க மாட்டாங்களா அம்மா? நல்லதா போச்சு. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியே இல்லை அம்மா. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியே இல்லை. ஸ்பாட்லைட் ஆன். அங்கே நின்றுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரே யோசனை தான். நான் போக வர இடமே இல்லை, கூட இருக்கவும் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தனிமையில் நான் இருந்ததில்லை. திடீர்னு ஒரு ஒளிவட்டம், என்னமோ அது என்னை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னை விடாமல் பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி. எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனாலும் எனக்கு சொந்தமாக இப்போ அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த நிமிஷத்தில் நான் உணர்ந்தேன். அதனால் எப்பவும் செய்கிற மாதிரி நான் என் வேலையை செஞ்சேன். வேற யாராலையும் செய்ய முடியாத மாதிரி செஞ்சேன். Cut. Super sir. எப்படி இருந்தது சார்? ஸ்ப்ளெண்டிட் சார். சினிமா உலகத்துக்கு நாள் வருவ சக்தி உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு நட்சத்திரம் பிறந்த நாள் இன்னைக்கு தான். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஷாட். என்ன தயாராகலாமா? சார் எஸ் சார். சார் 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 எனக்கு இன்னைக்கு ஷூட் முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். நான் நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் நல்லா பெரிய ஸ்டாரா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. பெரிய ஆர்டிஸ்டா வரும். ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு நிறைய வரும். நல்ல நல்ல படங்களா பார்த்து பண்ணு. அம்மா எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. என்னம்மா சக்தி? உட்கார் 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 உட்கார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க அம்மா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒன்றை ஓரங்கட்டிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வேற இருந்தா. ஆனா ஒன்றை யாரும் ஓரங்கட்ட முடியாது சக்தி.
நீ உனக்குன்னு தனி பாதையை அமைச்சிக்க போற பாரு. உண்மை என்னன்னா எனக்கு அவளோட கனவுல பாதி கூட இல்லை சார். ஆனால் என்ன நீங்கள் சினிமா அம்மா, சினிமா. கலைவாணி பாரபட்சமாக தான் இருப்பா. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொடூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம அழியணும்னு நினைக்கிறதில்ல. அதிர்ஷ்டம் இருந்தா அரிதான ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். நம்மளை நாமே புதுசாக பலத்தோட உருவாக்குறதுக்காக அவங்க நம்மளை உடைப்பாங்க. போயிட்டு வரோம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். சரி. மணி மேடம் வணக்கம்மா. சார் எங்கே இருக்காரு? அவர்கிட்ட சொல்லிட்டு போகணும். உங்களுக்கு சார் எப்படின்னு தெரியும் தானே? எங்கே இருப்பாருன்னு எனக்கும் தெரியாது. சாரி மேடம். ஹலோ மணி. போனோடனே நான் ஒரு ஃப்ளோர் ரெடி பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபோட்டோ செட் ரொம்ப பண்ணலாம். நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சக்தி அற்புதம், நீ ரொம்ப அருமையாக நடிச்ச. ரங்கநாயகி இங்கே எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஸ்ரீதர் சார் ஸ்ரீதர் சார் உங்கள் கையில் இதை கொடுக்க சொன்னார் மேம். சார் எங்க? சார் ரொம்ப பிஸியாக இருக்காருன்னு சொல்ல சொன்னார் மேம். நான் வரேன் மேம். சரி. இது அவர் எழுதினதா? சிறந்த அறிவுரை. வாழ்க்கையில் பிடிக்காத விஷயத்தில் கூட உயரமடையலாம். ஆனால் நீ தான் முடிவு பண்ணு, உனக்கு உயரத்துக்கு போகணுமா இல்லை சந்தோஷமாக இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணும்னா பிடிச்சதை மட்டும் செய். ஊருக்கு போனதும் ஒரு பெரிய கம்பெனிக்கு போய் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு கம்பெனியில் முதலாளியோட பேரனை ஹீரோவாக அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது போக நம்ம சில டைரக்டர்களையும் பார்க்கணும். மா போதும்மா, நான் இனிமேல் படம் நடிக்க போகிறதில்ல.